காங்கிரஸ் என்ற பேரியக்கத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து தன்னை இணைத்து கொண்டு தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்து மிகச்சிறந்த பல நல்ல விஷயங்களை செய்த என்னுடைய அருமை நண்பர் திரு EVK.S. இளங்கோவன் மறைவு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த காங்கிரஸுக்காக அவர் எக்கச்சக்கமாக உழைத்திருக்கிறார். ஒரு தன்னுடைய மகன் இறந்த சூழலிலும் அந்த தன்னுடைய கட்சிக்காக அந்த இடத்தில் தான் நிற்க வேண்டும் என்று மற்றவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக வயதையும் பொருட்படுத்தாமல் நின்று முதன்முறையாக சட்டமன்றத்தில் அவர் MLA-வாக ஆகி அவர் இந்த மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு மிக கஷ்டமான ஒரு விஷயம் என்றால் புத்திர சோகம் என்பார்கள். மகனை இறந்த சூழ்நிலையில் கூட கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன் வாழ்க்கையை முன்னெடுத்து சென்றவர் திரு EVK.S. இளங்கோவன். அவருடைய சேவை என்பது அவருடைய இரத்தத்துடன் கலந்தது காங்கிரஸ் என்ற பேரியக்கம். அதனால் அவரை எந்த ஒரு காலகட்டத்திலும் EVK.S. என்ற பெயர் தமிழக காங்கிரஸிலிருந்து மறக்க முடியாத ஒரு பெயராக இருந்து கொண்டிருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடி இங்கே வரும்னு எனக்கு சொன்னாங்க. அதனால் இங்கே வந்தேன். அதுக்குள்ளே இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க. பட் அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணி அவருடைய வீடு மௌலிவாக்கத்தில் இருக்குது, அங்கே போகிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன இருந்தாலும் அவர் சென்னை வாசியாகவே மாறிவிட்டார். ஈரோடு சொந்த ஊராக இருந்தாலும் ஆனால் தொகுதி மக்களுக்காக அப்பப்போ அவர் அங்கே ஈரோடு போய் என்ன உண்டோ அது எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்த வரைக்கும் கொஞ்சம் வயசு ஆக ஆக அவங்க கட்சி பணியிலேருந்து கொஞ்சம் நகருவாங்க. ஆனால் ஒரு எம்மி அளவு கூட நகராமல் ஒரு அதிரடி அரசியல்வாதி அப்படின்னா இன்னைக்கு காலத்தால் EVK.S. இளங்கோவன் யார் சொன்னதுக்கு என்ன பேட்டி கொடுப்பார், பதிலடி கொடுப்பார்னு தெரியாத அளவுக்கு ஒரு பரபரப்பான அரசியலை நிகழ்த்தி கொண்டிருந்தவர் அவர் வாழ்க்கையில். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன்.